பாண்டிச்சேரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி விஜயவாடா, ஹைதராபாத், டார்ஜிலிங், சிக்கிமில் இருக்கிற பெல்லிங், இப்போ சிக்கிமோட கேபிட்டலான கேங்டாக் தான் வந்திருக்கிறோம். இந்த வீடியோவில் கேங்டாக்ல பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் மேலே டிராவல் பண்ணி தான் கேங்டாக் வந்திருக்கிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேங்டாக்ல இருந்து நத்துலா பாஸ் போகிறதுக்கு கண்டிப்பாக பெர்மிட் எடுத்துருக்கணும். நீங்கள் பைக்கில் போகிறீங்க அப்படின்னா 500 to 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. காரில் போகிறோம் அப்படின்னா 2000 to 4000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. குரூப்பாக நம்ம சேர்ந்து போகும்போது சார்ஜஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஏஜென்சிலே புக் பண்ண பாருங்க. முடியலனா மட்டும் டிராவல் ஏஜென்சிக்கு போய் புக் பண்ணுங்க. எங்களுக்கு நாங்கள் குரூப்பாக தான் போனோம். ஸோ 2500 ஆச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டாக்டர் ஃபீனிக்ஸ். நான் டாக்டர் அன்பு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நத்துலா பாஸ் அப்படின்ற ஒரு ஸ்பாட்டில் தான் இருக்கிறோம். நத்துலா பாஸுங்கிறது வந்து ஒரு இண்டோ சைனீஸ் பார்டர். ஸோ இந்தியன் பார்டரும் ஒரு சைனீஸ் பார்டரும் நம்ம கண்கூட பார்க்கலாம். அதுதான் இந்த இடத்தோட ஸ்பெஷல். இது வந்து 14,000 ஹைட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேங்டாக் வந்தீங்க அப்படின்னா ஒரு 48 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் இங்கே வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் தான் இது. வின்டர் சீசனில் வந்தீங்க, டிசம்பரில் வந்தீங்கன்னா இங்கேயே ஸ்னோஃபால் பார்க்கலாம். இதே வந்து சம்மர் சீசனில் வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் செப்டம்பர் மந்த் தான் போயிருந்தோம். கேங்டாக்ல 20 டிகிரி செல்சியஸும் நத்துலா பாஸில் 10 டிகிரி செல்சியஸும் இருந்துச்சு. ரொம்ப கூலாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் போகும்போது கண்டிப்பாக ஜெர்க்கினும் ஸ்வெட்டர்ஸும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நத்துலா பாஸ் கொஞ்சம் ஹையர் ஆல்டிடியூட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் தூரம் வந்தோடனே கொஞ்சம் மூச்சு திணறல் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு மூச்சு திணற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆர்மி ஆஃபீஸர்ஸ்ட்டு சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் சர்வீஸ்க்கு கூட்டிட்டு போவாங்க. இந்த இண்டோ சைனா பார்டர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் தூரம் மேலே ஏறி தான் நம்ம நடந்து போகணும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபோட்டோகிராஃபியோ வீடியோகிராஃபியோ அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நத்துலா பாஸ் வந்து பார்க்குறது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்தியாவில இருந்தே சைனாவோட டைமும் நம்மளால பார்க்க முடியும். 2 கண்ட்ரிக்கு உண்டான டைம் ஜோன் டிஃபரன்ஸும் நம்மளால பார்க்க முடியும். நீங்க கேங்டாக் வரும்போது இந்த நத்துலா பாஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க. நத்துலா பாஸ் போகிற வழியிலேயே நிறைய லோக்கல் ஷாப்ஸ் இருக்குது. அங்கேயே ஜெர்க்கினும் ஸ்வெட்டர்ஸும் வாங்கிக்கலாம். அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நத்துலா பாஸ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது பாபா ஹர்பஜன் சரைன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர்றாங்க. பாபா ஹர்பஜன் ஒரு ஆர்மி பர்சன். அவர் 1946 சட்ரானான்ற ஒரு வில்லேஜில் பிறக்கிறாரு. 1966 பஞ்சாப் ரெஜிமெண்ட்ல ஆர்மியில ஜாயின் பண்றாரு. எதிர்பாராத விதமா 1968 ஒரு பனிச்சரிவுல அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட கனவுல அவர் தோன்றி எனக்கு ஒரு சமாதி செய்யுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாகவும் அதனாலேயே அந்த சமாதி கட்டப்பட்டதாகவும் சொல்றாங்க. ஸோ ஒரிஜினல் இடம் ரொம்ப தூரம், ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் தூரமா தான் இருக்கு. மக்களோட வசதிக்காக தான் அவரோட சமாதி அங்க வச்சிருக்காங்க. இங்க கொடுக்குற தண்ணியை குடிக்கிறதுனால வியாதி குணமடைய மக்கள் நம்புறாங்க. ஸோ இது ஒரு வழிபாட்டு தலமா தான் வந்து பார்த்துட்டு போறாங்க. சங்கு லேக் அப்படின்ற ஒரு லேக் பக்கத்தில் தான் இருக்கிறோம். ஸோ இது வந்து நத்துலா பாஸ் போகிற வழியில் தான் இருக்குது. பட் ஆனால் வந்து நமக்கு நத்துலா பாஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லுவாங்க. அதை முடிச்சுட்டு பாபா மந்திர், அதுக்கப்புறம் இந்த சங்கு லேக் இங்கே வந்து நிறுத்துறாங்க. இந்த லேக் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர சீனரியாக இருக்குது. படத்தில் காமிக்கிற அளவுக்கு ஒரு சீனரியாக இருக்குது. இதே வின்டர் சீசனில் வந்தோம் அப்படின்னா நிறைய ஸ்னோஃபால்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் பயங்கர ரம்யமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அங்கே வந்து யாக் இருக்குது. ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு 100 ரூபா, ஒரு வாக் போகிறதுக்கு வந்து 500 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கேன் ட்ரை பண்ணலாம். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான சிக்கிமோட தலைநகர் தான் கேங்டாக். சிக்கிமோட மொத்த மக்கள் தொகையை 6 லட்சம் கிட்ட இருக்கும். அதுல கேங்டாக்கோட மக்கள் தொகையை 1 லட்சம் கிட்ட வருது. அந்த அளவுக்கு அடர்த்தியான மக்கள் தொகை இங்க இருக்கு. 1975 முன்னாடி வரைக்குமே சிக்கிம் ஒரு தனி அரசாட்சியா தான் இருந்துச்சு. அந்த காலகட்டத்திலேயே கேங்டாக் தான் கேபிட்டலா இருந்துச்சு. 1975 தான் இந்தியாவோட சிக்கிம் இணைஞ்சது. கேங்டாக்ல பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனாலேயே பார்க்கிங் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனாலேயே டிராஃபிக் ரூல்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பார்க்கிங் ஸ்பேஸ்ல மட்டும் உங்களோட வெஹிக்கிளை பார்க் பண்ணுங்க, இல்லைன்னா இமீடியட்டா ஃபைன் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க.
கேங்டாக்ல பன் சக்ரி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கிறோம். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேசஸ் இன் கேங்டாக். ஸோ இந்த பார்க் பற்றி என்ன ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் ஃபால்ஸும் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம கீழே வந்து ஃபோட்டோகிராஃபும் எடுத்துக்கலாம். ஸ்பெல்லிங் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. நடந்து வர்றதுக்கு ஈஸி. வயசானவங்க கண்டிப்பாக இந்த பார்க் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து சிக்கிமோட ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். 100 rupees தான் பெர் பர்சனுக்கு. ஸோ அதை முடிச்சிங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஜிப்லைன் வச்சுருக்காங்க. இங்கே வந்து யாருக்கெல்லாம் ஹைட் ரொம்ப பயமாக இருக்குமோ அவங்களுக்கு இதில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா சின்ன ஒரு ஹைட்டு தான். ஸோ வந்தீங்கன்னா இந்த ஜிப்லைன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பன் சக்ரி அப்படிங்கிறது சிக்கிம் மற்றும் நேபாளில் காடுகளில் வழிபடக்கூடிய காவல் தெய்வம் மாதிரியும், பன் அப்படின்னா காடு, ஜக்ரி அப்படிங்கிறவங்க ஒரு சாமியார் இல்லை மந்திரவாதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பன் சக்ரி அப்படிங்கிறது காடுகளில் வாழும் ஒரு மந்திர சக்தி கொண்ட ஒரு ஆவி. நல்ல மனம் கொண்ட மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மருத்துவமும் மந்திர சக்தியும் கற்றுக் கொடுத்து தீவியாகளை விரட்டும் சாமியாரா மாற்றுவாங்க அப்படின்றது தான் பன் சக்ரியோட மைய கருத்து. கேங்டாக்ல கான்ஜங் மொனாஸ்ட்ரி அப்படின்ற ஒரு மொனாஸ்ட்ரிக் தான் வந்திருக்கு. மொனாஸ்ட்ரி ரொம்ப ஃபேமஸான மொனாஸ்ட்ரி. இங்கே 10 rupees தான் என்ட்ரி டிக்கெட். உள்ளே எல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இங்கே வந்து மாங்ஸ் வந்து அவங்களோட சீடர்களுக்கு வந்து டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க அலோவ் பண்ணாங்க, வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க. ஸோ வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சிக்கிம்லேயும் சரி இந்த மொனாஸ்ட்ரிலையும் சரி திபெத்தியன் புத்திசத்தை மையமாக வச்சு தான் வழிபடுறாங்க. திபெத்தியன் புத்திசம் வளர காரணமாக இருந்தவரும் திபெத்தியன் புத்திசத்தில் இருக்கிற வஜ்ராயன புத்திசத்தில் மிக பெரும் வல்லுநராக இருந்த குரு பத்மசாம்பவா தான் இங்கே ஐடலாக வச்சு வழிபடுறாங்க. தாமரை மலரில் பிறந்தவர், மிக பெரும் தெய்வீக ஆசன் அப்படின்னு இவர் அழைக்கிறாங்க. தந்திரிக வழிபாட்டு முறையாக தான் இவங்க பின்பற்றுறாங்க. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டார்ஷி வியூ பாயிண்ட்ங்கிறது கான்ஜங் மொனாஸ்ட்ரிக்கு பக்கத்திலே தான் இருக்குது. கேங்டாக்ல இருந்து 8 kilometers தூரத்தில் இருக்குது. ஒரு சின்ன வாஷ் டவர் மாதிரி இருக்கும். மேலே ஏறி போய் நம்ம வந்து இந்த கேங்டாங்கோட வியூவை பார்க்க முடியும். மெயினாக கஞ்சன்ஜுங்கா மலையை பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப சின்ன ஏரியா தான். ஒரு கிஃப்ட் ஷாப்பும் அதுலேயே இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா போய் பார்க்கலாம். கேஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேங்டாக்ல ஒரு பிளான்ட் கன்சர்வேட்டரியில் தான் இருக்கிறோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ பயங்கர பீஸ்ஃபுல்லாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இது ஆஃப் சீசன்றனால கூட்டம் இல்லை, ஓரளவுக்கு மினிமலாக தான் இருக்குது. ஸோ ஃப்ளார்ஸ் வந்து இந்த இடத்துல நிறைய இருக்குது, வெளியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ சீசன் டைமில் வந்தீங்கன்னா இன்னும் பிரைட்ஃபுல்லாக பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா எல்லா பிளேசஸுமே பக்கத்தில் தான் இருக்குது. இதையும் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். கேங்டாக்ல நேச்சுரல் சீனரியோட ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. அதில் இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். கேங்டாக்ல இருந்து 4 kilometer தூரத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. கேங்டாக்ல இந்த விநாயகர் கோயில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். 5 kilometer தூரத்தில் இருக்குது. 15 நிமிஷத்தில் இந்த கோயிலுக்கு வந்துடலாம். இது ஒரு வியூ பாயிண்ட்டும் கூட. இங்கேருந்தே கஞ்சன்ஜுங்கா மலையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸ்பூக்கி ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு வந்தோம். ஸோ இங்கே வந்து கணேஷ் டோக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது. அது கணேஷ் டெம்பிள் ப்ளஸ் வந்து இந்த ஸ்பூக்கி ஹவுஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைம் போனீங்கன்னா பயங்கர பயமாக இருக்கும். செகண்ட் டைம் தேர்ட் டைம் போகிறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஸ்பாட்டு தான். பட் ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்த்து. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேங்டாக்ல நேச்சுரலிஸ்டிக்காக ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. அதில் இந்த லகாசா வாட்டர் ஃபால்ஸும் ஒன்று. நீங்களும் கேங்டாக் வரும்போது இந்த பிளேஸில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க.
கேங்டாக்ல மிஸ் பண்ணவே கூடாத ஒரு முக்கியமான பிளேஸ்னா அது இந்த எம்ஜி மார்க்கெட் தான். 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மார்க்கெட் இருக்கு. நமக்கு என்ன வேணாலும் இந்த மார்க்கெட்ல கிடைக்கும். நல்ல பிராண்டட் ஷாப்ஸ்ல இருந்து லோக்கல் ஷாப்ஸ் வரைக்கும் எந்த வகையான கிஃப்ட் ஐட்டமா இருந்தாலும் நம்மளால எடுத்துக்க முடியும். கேங்டாக் பொறுத்த வரைக்கும் எல்லா வியூ பாயிண்ட்டுக்கு போகும்போது அங்க இருக்கிற லோக்கல் ஷாப்ஸ்ல ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, கிஃப்ட் ஐட்டமா இருந்தாலும் அதே ஐட்டங்கள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஸோ பிரைசஸ் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லயும் கம்பேர் பண்ணிட்டு எங்க லோவா இருக்கோ அங்க வாங்கிக்கோங்க. அப்பதான் ஸ்கேம்ல இருந்து தப்பிக்க முடியும். ஒரு சின்ன புத்த ஸ்டாச்சு ஒரு இடத்துல 50 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. அதே புத்த ஸ்டாச்சு இன்னொரு இடத்துல 150 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த எம்ஜி மார்க்கெட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டமும் நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ அதையும் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் டைமில் வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்த் சிக்கிமில் 7 சிஸ்டர்ஸ் வாட்டர்ஃபால் அப்படின்ற ஒரு வாட்டர்ஃபால் தான் வந்திருக்கிறோம். ஸோ இது நார்த் சிக்கிமில் இருக்குது. பொதுவாக நார்த் சிக்கிம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்னோஃபால் ஏரியாவுக்கு தான் அதிகமாக போவோம். இப்போ செப்டம்பர் அப்படின்றனால எங்கேயுமே ஸ்னோஃபால் கிடையாது. இந்த வாட்டர்ஃபால் நல்லா தான் இருக்குது. பட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, அதனால ரொம்ப க்ளோஸாக போக முடியல. நீங்கள் வரும்போது கண்டிப்பாக ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். புத்தா பார்க் அப்படின்ற ஒரு ஸ்பாட்டில் தான் இருக்கிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவங்கலால் இருக்குது. நம்ம வந்து வெஸ்ட் சிக்கிம்லேருந்து ஈஸ்ட் சிக்கிம், அதாவது பெல்லிங்லேருந்து கேங்டாக் போகிற வழியில் இருக்குது. ஸோ நீங்கள் போகிற வழியில் நீங்கள் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த புத்தா பார்க் வரலாம். அப்படி இல்லை கேங்டாக் போயிட்டு நீங்களாலும் இங்கே வந்து பார்க்கலாம். அது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஸோ நீங்களே பார்த்தா தெரியும், பயங்கரமான ஒரு நேச்சுரல் சீனரி ப்ளஸ் பயங்கர பெருசான ஒரு ஸ்டாச்சு. ஸோ இந்த ஸ்டாச்சுவோட ஹிஸ்ட்ரி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கௌதம புத்தரின் 2550வது பிறந்த நாளுக்காக கட்டப்பட்டதுதான் இந்த 130 அடி உயரமுள்ள புத்தரின் சிலை. அஹிம்சை, கருணை, தியானம், சமச்சீரான சிந்தனை இவற்றின் மூலமாக துன்பத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்றது தான் புத்தரின் மைய கருத்தா இருந்துச்சு. புத்தரோட வாழ்க்கையே தியானத்தை மையமா வச்சுதான் இருந்துச்சு. புத்தரோட இந்த சிலையுமே அவர் தியானம் பண்ற மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஒரு தியானம் பண்ணும்போது எந்த அளவுக்கு அமைதியா இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த புத்தா பார்க்கும் இருந்துச்சு. மேகங்களுக்கு நடுவுல புத்தரோட இந்த பெரிய சிலை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். நீங்களும் சிக்கிம் வரும்போது இந்த புத்தா பார்க்க கண்டிப்பா வந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்ச மாதிரியும் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.